வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் FSSAI சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். குரோமில் போயிட்டு சர்ச்சில் FSSAIன்னு டைப் பண்ணுங்க, சர்ச் கொடுங்க. இங்கே பாருங்க, நியூ லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷன். FSSAI வெப்சைட்குள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க, ரெட் கலர்ல ஜெனரல்னு இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா ஹோம் கிச்சன் டைப்ல தான் அப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டேட்டு, உங்க ஸ்டேட் இன்னும் அதை கொடுத்துங்க. தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, நிறைய ஆப்ஷன் காட்டுது. மேனுஃபேக்சரர், ட்ரேட் அண்ட் ரீட்டைல், ஃபுட் சர்வீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஹெட் ஆஃபீஸ். உங்க கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேனுஃபேக்சரர்லயே நிறைய சப் கேட்டகரி காட்டுது. இதில் தேடி பாருங்க உங்க சப் கேட்டகரி எது இருக்குன்னு. நான் மேனுஃபேக்சரர்ல தேடி பார்த்தேன், இல்லை. உங்க கேட்டகரி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேட்டகரி என்னவோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, ஃபுட் வெண்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. இதுதான் என்னோட கேட்டகரி. உள்ள ஃபுல்லா டீட்டெயிலாக படிச்சு பாருங்க. இங்க பாருங்க, 2 டிக் மார்க் இருக்கு. ஆனுவல் டர்ன் ஓவர் 1.5 crores மேல இருக்குன்னா நீங்க ஸ்டேட் லைசன்ஸ் எடுக்கணும். அப்படி ஆனுவல் டர்ன் ஓவர் 1.5 crores உள்ள இருக்குன்னா நீங்க ஸ்டேட் லைசன்ஸ் எடுக்க தேவையில்ல, ரெகுலர் லைசன்ஸே எடுத்தா போதும். என்னுடைய பிஸ்னஸ் 1.5 crores அப்படின்றதுனால இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனுவல் டர்ன் ஓவர் அப் டு ₹1.5 crores ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ரொசீட் கொடுங்க. கீழே வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண ஃபுட் சர்வீஸ், ஃபுட் வெண்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இங்கே பாருங்க, நேம் ஆஃப் அப்ளிகண்ட் அண்ட் கம்பெனி. உங்கள் கம்பெனி தனியாக ஒரு நேம் இருந்தால், அதாவது உங்கள் கடை பேர் இருந்தால் அது கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனுவல் டர்ன் ஓவர், உங்கள் பிஸ்னஸில் ஆனுவல் எவ்வளோ டர்ன் ஓவர் எடுக்கிறீங்களோ அதை இங்கே கொடுக்க சொல்கிறாங்க, அது கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஏதாவது பேன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய பேன் நம்பர் கூட என்டர் பண்ணிக்கலாம். அப்படி என்டர் பண்ண விருப்பம் இல்லை, பிஸ்னஸ் பேன் இல்லை அப்படின்னா மட்டும் ஐ டு நாட் போஸ்ட் பேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, ஆதாரம் அதே மாதிரி தான். ஆதார் நம்பர் என்டர் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும்னா இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. வீட்டு அட்ரஸ், பின்கோடு, லேண்ட்மார்க் எல்லாமே கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், உங்கள் பிஸ்னஸ் நடக்கிற இடம் அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க.
ஒருவேளை பிஸ்னஸ் நடத்துறது வீட்டு அட்ரஸ் ரெண்டுமே சேமான ஏரியானா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் அப்படியே இங்கேயும் வந்துடும். இங்கே பாருங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்கள் டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் மேண்டேட்ரி. எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் டாட் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். கான்டாக்ட் பர்சன் யாரோ அவங்க பேர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிற லைசன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் 1 இயர் மட்டும் கொடுத்துக்கிறேன். 1 இயர் கழிச்சு மறுபடியும் ரெனியூவல் பண்ணணும். நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரி அது செலக்ட் பண்ணி உங்கள் ஃபுட் கேட்டகரி என்னவோ அது கொடுத்துக்கோங்க. நிறைய ஃபுட் கேட்டகரி இருந்ததுன்னா இங்கே சேவ் அண்ட் ஆடுன்னு இருக்கு பாருங்க, இது கொடுத்துக்கோங்க. எஃப்எஸ்எம் நம்பர் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள் டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டேட் அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பப்ளிக்கா ப்ரைவேட்டா இல்லை அதர்ஸா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வாட்டர் பிஸ்னஸ்க்கு தேவைப்படலை அப்படின்னா என்னைய என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இங்கே டிக்ளேர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ப்ரிப்பேர்ட் ஃபுட் அது மட்டும் கொடுத்து ஆக்டிவ் ஆகவே இல்லை, எரர் வந்துட்டு இருந்தது. ரெடி டு ஈட் சர்வீஸ் அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் ஆச்சு. நீங்களும் அதே மாதிரி ஒரு 2 டைப் கொடுத்துக்கோங்க. இது கொடுக்கறதுக்கு இதை பாருங்க, செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர்ட் ஃபுட் கொடுத்தாச்சு. சேவ் அண்ட் ஆட். இப்போ போய் ரெடி டு ஈட். ஒருவேளை இது மட்டும் கொடுத்தனா சேவ் கொடுக்க சொல்ல சேவ் ஆக மாட்டேங்குது. பாருங்க, சேவ் கொடுக்குறேன். உங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷன் எதுவோ அதை மேப்பில் ட்ராக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் சிம்பிள் தெரிஞ்சு பாருங்க, இதை எடுத்தாந்து உங்கள் பிஸ்னஸ் நடக்கிற இடம் எதுவோ மேப்பில் அதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஒன் டைம் கொடுத்ததுனால எனக்கு ஓகே ஆயிடுச்சு போல. அப்படின்னா நீங்களும் ப்ரிப்பேர்ட் ஃபுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எரர் காமிச்சிச்சுன்னா இங்கே பாருங்க, இதில் வேற ஏதாவது ஆப்ஷன் ரெடி டு ஈட்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போகாமல் மறுபடியும் வந்து இதை டெலீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஆகலை, இந்த 2 டைம் கொடுத்துட்டு இப்போ போனால் ஓகே ஆகுது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பாருங்க, மறுபடியும் எரர் காட்டுது. இங்க பாருங்க, ஓடிபி என்டர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. இங்க பிரைமரி கான்டாக்ட் டீடைல்ஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் பிலாங்ஸ் டு அதில் வந்து செல்ஃப்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்டரி கான்டாக்ட் டீடைல்ஸ்னு இருக்கு பாருங்க, அதில் உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பிலாங் டு அவங்க ரிலேஷன்ஷிப் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் ஐடி வரும், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரில் கிரியேட் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் காட்டும். ஓகே கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து கொலாச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரூஃபு, ஹெல்த் என்ஓசி, இங்கே கேட்டுக்கிற ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அப்படி ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னா உங்கள் கடையோட என்ட்ரன்ஸ் இல்லை வீட்டோட என்ட்ரன்ஸு, நீங்கள் செய்கிற ஃபுட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொலாச் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை இங்கே டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க, இல்லைன்னா வேணாம், பே கொடுத்துருங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் மேக்ஸிமம் ஒரு 5 MB உள்ள வர மாதிரி அப்லோட் பண்ணுங்க. அப்போ தான் அப்லோட் ஆகுது. ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டு அப்படி அப்லோட் பண்ணுங்க. இப்போ கீழே வந்துட்டு பே கொடுங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும், பேமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் முடிஞ்சதும் இப்படி தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வரும். இது டெம்பரவரி, அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 நாள்லேயே அப்ரூவல் பண்ணிடுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாகின்ல போயிட்டு லாகின் ஐடியை போட்டு உங்கள் கேப்சா போடுங்க. அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்சா போடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் எப்பயுமே செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை டாக்குமெண்ட் தப்பாக இருந்தால் அதிலேயே மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மெயில், எஸ்எம்எஸ் மூலிமாவும் பண்ணுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 2-3 நாளே கிடச்சிரும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மை விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.